கிட் 0 இருந்து திறமையான டெவலப்பர் வரை. கிட்டை கற்றுக்கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் குழுவில் நம்பிக்கையுடன் வேலை செய்யலாம், திட்ட வரலாற்றை திறமையாக பராமரிக்கலாம் மற்றும் தொழில்நுட்ப நேர்காணல்களை வெற்றிகரமாக நிறைவேற்றலாம். இந்த பாடத்தில் நாங்கள் ஒன்றாக பதிப்பு கட்டுப்பாட்டு அமைப்புடனான முதல் அறிமுகத்தில் இருந்து உண்மையான மென்பொருள் மேம்பாட்டுக் குழுவில் நம்பிக்கையான வேலை வரை படிப்படியாக முழு பயணத்தையும் மேற்கொள்வோம். கிட் எவ்வாறு உள்ளே இயங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள், அர்த்தமுள்ள கமிட்களை உருவாக்க கற்றுக்கொள்வீர்கள், கிளைகளில் திறமையாக வேலை செய்வீர்கள், பீதியின்றி ஒருங்கிணைப்பு முரண்பாடுகளை தீர்ப்பீர்கள் மற்றும் தொலைதூர களஞ்சியங்களை தொழில் ரீதியாக பயன்படுத்துவீர்கள். இறுதியில் நீங்கள் உண்மையான களஞ்சியத்தில் ஒரு முழுமையான புல் ரிக்வெஸ்டை உருவாக்குவீர்கள், உண்மையான தொழில்முறை குழுக்கள் செய்வது போலவே. வரவேற்கிறோம். இந்த பாடநெறி கிட் பற்றி கேள்விப்பட்டேன் என்பதிலிருந்து உண்மையான குழுவில் நம்பிக்கையான வேலைக்கு மாறுவது பற்றியது. கிட் இன்று ஒரு விருப்பமல்ல, மாறாக ஒவ்வொரு டெவலப்பர் வேலை விளம்பரத்திலும் ஒரு கட்டாய தேவை. இது தொழில்நுட்ப நேர்காணலில் சோதிக்கப்படுகிறது, மேலும் இது பணியமர்த்துபவருடன் முதல் உரையாடலுக்கு முன்பே உங்கள் தொழில்முறை பாணியை மதிப்பிடுகிறது. நாங்கள் ஒன்றாக முதல் கிட் இனிட் இலிருந்து உண்மையான களஞ்சியத்தில் முழுமையான புல் ரிக்வெஸ்ட் வரை செல்வோம். ஆரம்பிப்போம். நீங்கள் எப்போதாவது ஒரு கோப்பை ப்ராஜெக்ட் அண்டர் பார்ஃபினல் வெர்ஷன் 2 என்று பெயரிட்டிருக்கிறீர்களா? அல்லது ஒரு குறியீட்டு வரியை நீக்க பயந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் அது எப்போதாவது பயன்படலாம். பதிப்பு கட்டுப்பாடு இல்லாமல் சரியான பதிப்பை இழப்பது அல்லது 3 மாதங்களுக்கு முன்பு ஏன் அதைச் செய்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ள இயலாமை என்ற நிலையான பயத்தில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். கிட் மூலம் நீங்கள் ஒவ்வொரு படியையும் பதிவு செய்கிறீர்கள், கடந்த காலத்தின் எந்த புள்ளிக்கும் திரும்பிச் செல்கிறீர்கள் மற்றும் குழப்பம் இல்லாமல் குழுவுடன் வேலை செய்கிறீர்கள். இது ஒரு வசதி அல்ல, இது தொழிலின் தரநிலை. நீங்கள் ஏற்கனவே குறியீட்டை எழுதினால், மொழியை பொருட்படுத்தாமல், ஆனால் ஒருங்கிணைப்பு முரண் என்ற வார்த்தையில் லேசான பீதியை உணர்ந்தால், நீங்கள் கிட் கமிட் செய்திருந்தால், ஆனால் திரைக்குப் பின்னால் என்ன நடக்கிறது என்பதில் இன்னும் நம்பிக்கை இல்லை என்றால், நீங்கள் முதல் வேலைக்கு தயாராகி காலியான கிட்ஹப் சுயவிவரம் முதலாளிக்கு ஒரு சிவப்பு கொடி என்பதை புரிந்து கொண்டால், இந்த பாடநெறி 0 இருந்து தொடங்குகிறது, ஆனால் அங்கேயே நிற்காது, அது உங்களை உண்மையான குழுக்கள் காத்திருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. குழுவில் நம்பிக்கையுடன் கிட் உடன் வேலை செய்யுங்கள், அர்த்தமுள்ள கமிட்களை உருவாக்குங்கள், பீதியின்றி முரண்பாடுகளை தீர்க்கவும், அனுபவம் வாய்ந்த டெவலப்பர்கள் செய்வது போல புல் ரிக்வெஸ்ட்களை செய்யவும். பிரபலமான கிட் ஒர்க் ஃப்ளோக்களை புரிந்து கொண்டு தொழில்நுட்ப நேர்காணலில் அவற்றைப் பற்றிய கேள்விகளுக்கு நேர்மையாகவும் குறிப்பாகவும் பதிலளிக்கவும். முக்கியமாக, பாடநெறியின் முடிவில் நீங்கள் முழு மேம்பாட்டு சுழற்சியை கடந்த ஒரு உண்மையான களஞ்சியத்தை பெற்றிருப்பீர்கள், இனிட் இலிருந்து வெளியீட்டு டேக் வரை. இது இனி ஒரு பயிற்சி திட்டம் அல்ல, இது ஒரு போர்ட்ஃபோலியோ. முதல் 3 பிரிவுகளில் நாங்கள் அடித்தளத்தை அமைப்போம். ஏன் என்ற கேள்விக்கு நேர்மையான பதிலுடன் ஆரம்பிப்போம் மற்றும் கிட் இல்லாத மேம்பாட்டை வெளியில் இருந்து பார்ப்பது எப்படி என்பதை நான் காண்பிப்பேன். பின்னர் நாம் கிடை சரியாக உள்ளமைப்போம். இது ஒரு சலிப்பான சம்பிரதாயம் அல்ல, ஏனென்றால் உங்கள் பெயர் ஒவ்வொரு கமிட்டிலும் எப்போதும் நிலைத்திருக்கும். இறுதியாக, நாம் ஸ்டேஜிங் ஏரியா பல ஆண்டுகளாக பலர் புரிந்து கொள்ளாத ஆனால் உங்கள் வரலாற்றை ஒரு ஆவணமாக, குப்பைக் கிடங்காக அல்ல மாற்றும் கருத்தை விளக்குவோம். 4வது பிரிவு திட்ட வரலாற்றை ஒரு நிபுணர் போல எப்படி படிப்பது என்பதைக் காண்பிக்கும் மற்றும் ஏன் குப்பை வரலாறு ஒரு புதுமுகத்தை உடனடியாக வெளிப்படுத்துகிறது. 5வது பிரிவில் நாம் கிளைகளை மறைநீக்கம் செய்வோம். ஒரு கிளை என்பது ஒரு சுட்டி மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள், மேலும் அவற்றைப் பற்றிய பயத்தை விட்டுவிடுவீர்கள். 6வது பிரிவில் நேர்காணல்களில் மிகவும் தேவைப்படும் தலைப்பு, பிழைகளை எவ்வாறு ரத்து செய்வது. ரீசெட் ஹார்ட் எவ்வாறு குழு வேலையை அழைக்கிறது என்பதற்கான ஒரு குறிப்பிட்ட காட்சியை நான் காண்பிப்பேன் மற்றும் ரிவர்ட் எப்போது மட்டுமே சரியான தேர்வு என்பதை விளக்குவேன். 7வது பிரிவு உங்களை உள்ளூர் வேலையிலிருந்து குழு வேலைக்கு மாற்றும். கிட்ஹப்பை உள்ளமைப்போம். புஷ், புல் மற்றும் ஃபெட்ச் அடிக்கடி குழப்பமடையும் 3 கட்டளைகள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை விளக்குவோம். 8வது பிரிவில் நாம் முழு சுழற்சியை மேற்கொள்வோம். ஃபோர்க், ஃபீச்சர்களை, புல் ரிக்வெஸ்ட்,
கோட் ரிவ்யூ, மெர்ஜ் பெரும்பாலான உண்மையான குழுக்கள் இப்படித்தான் வேலை செய்கின்றன. 9வது பிரிவில் நாம் முரண்பாடுகளை விளக்குவோம். அவற்றை தவிர்ப்பதற்கு பதிலாக கோப்பில் உள்ள ஒவ்வொரு குறிப்பானையும் புரிந்து கொண்டு அவற்றை தெளிவாகவும் விரைவாகவும் தீர்க்க கற்றுக்கொள்வோம். 10வது பிரிவில் நீங்கள் எந்த கிட் ஒர்க் ஃப்ளோவை பயன்படுத்தினீர்கள் என்ற கேள்விக்கு நேர்மையான மற்றும் விரிவான பதிலை பெறுவீர்கள். டீச்சர் பிரான்ஸ், கிட் ஃப்ளோ மற்றும் ட்ரங்க் பேஸ்டு டெவலப்மெண்ட் ஆகியவற்றை ஒவ்வொன்றின் உண்மையான நன்மை தீமைகளுடன் ஆராய்வோம். 11வது பிரிவில் ரீபேஸ், ஸ்டாஷ் மற்றும் செரிபிக் ஆகியவற்றைச் சேர்ப்போம். இவை அடிப்படைகளை மட்டுமே அறிந்தவருக்கும் நம்பிக்கையான மேம்பாட்டாளருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டைக் காட்டும் கருவிகள். இறுதித் திட்டம், முதல் கமிட் முதல் வெளியீட்டு டேக் வரையிலான குழு மேம்பாட்டின் முழு சுழற்சி மற்றும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு உண்மையான ரெபாசிட்டரி. கற்றலை பயனுள்ளதாக மாற்றும் சில ஆலோசனைகள். முதலாவது, பார்த்துக்கொண்டே டெர்மினலை திறந்து வையுங்கள். கிட்டை கைகளால் தான் கற்க வேண்டும், கண்களால் அல்ல. இரண்டாவது, ஒவ்வொரு கட்டளையையும் நிறுத்தி சொந்தமாக தட்டச்சு செய்யுங்கள். நகல் எடுக்க வேண்டாம். மூன்றாவது, ஏதேனும் உடைந்தால் நன்று, இதுதான் தேவைப்படும். பாதுகாப்பான கற்றல் சூழலில் ஏற்படும் பிழைகளே சிறந்த ஆசிரியர்கள். நான்காவது, ஒவ்வொரு பிரிவுக்குப் பிறகும் உங்கள் பயிற்சி ரெபாசிட்டரிக்கு திரும்பி புதியவற்றை நேரடியாக பயன்படுத்துங்கள். உடனடி பயிற்சியே உண்மையான கற்றல்.